ஃபைனலாக அதையும் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவரையும் எழுப்பி குளிக்க வச்சு சாப்பாடுலாம் கொடுத்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். 9:40க்கு தான் பஸ்ஸு. 9:30க்கெல்லாம் கிளம்பி கீழே போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரின்ட்டு பஸ் வந்ததான் அவனை ஏற்றி விட்டுட்டு வந்தாச்சு. காலையிலேருந்து எனக்கும் தங்கச்சிக்கும் ஒரு மாதிரியாகவே இருந்தது. அவன் இல்லாமல் எப்பவும் வம்பு பண்ணிட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான். அவன் இல்லாமல் வீடே ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி, இதுக்கப்புறம் இன்னும் 1 இயருக்கு இதே மாதிரி தான் சமாளிச்சு தான் ஆகணும். ஸோ அவ்வளோ ஃபீலாக இருந்தாலுமே ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, நமக்கு ஜெர்மனில இருந்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அந்த குர்த்திஸ் பேக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. ஸோ நம்மளை நம்பி அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து நமக்கு ஆர்டர் தர்றாங்களே அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்காவுக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் தான். இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில்லை. ஸோ இதையும் ஷேர் பண்ணிக்கிறேன்.